வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ A3S மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லாக் ப்ளஸ் எஃப்ஆர் பிளாக் ரெண்டுமே ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து யூஎஃப்ஐ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி பின் டீட்டெயில் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அதை நான் ஜம்பர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது மொத்தம் 6 பின் இருக்குது. அந்த 6 பின் கரெக்டாக நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் வித்தியாசப்படும். அந்த பின் டீட்டெயில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த சிம் இந்த கான்செப்ட் இதில் வரும். சிம் டேட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் சிஎம்டி, சிஎல்கே, இன்னொரு பாயிண்ட் கிரவுண்டுன்னு சொல்லி கிரவுண்டு மைனஸ் காமன் கிரவுண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் விசிசி கியூன்னு சொல்லி 2 வோல்டேஜ் கொடுப்பாங்க. இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த வோல்டேஜ் கான்செப்ட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இந்த கான்செப்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐசிக்கும் வித்தியாசப்படும். அந்த ஐசி டீட்டெயில் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜம்பர் லைன் அடித்து நான் அதில் மேலே ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா கட் ஆகிடக்கூடாது, பக்கத்தில் ஷார்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் போர்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன், லைன் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாடியில் ஷார்ட் ஆகிடக்கூடாது இந்த லைனு. அதேமாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா போர்ட்லேயும் ப்ராப்ளம் ஆகும், அந்த பாக்ஸ்லேயும் ப்ராப்ளம் ஆகும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, சார்ஜர் வரக்கூடிய லைனை மட்டும்தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரியோ டிஸ்பிளேயோ கனெக்ட் பண்ணக்கூடாது. இதில் பேட்டரி ரிமூவ் பண்ணிடணும், அதேமாதிரி டிஸ்பிளே லைனையும் ரிமூவ் பண்ணிடணும். நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் சார்ஜர் லைன் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டத்தில் ஆன் பண்ணி அந்த யூஎஃப்ஐ பாக்ஸ் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். இஎம்சி டூல் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்திங்கன்னா ஐசி அந்த பின் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மைனூட்டாக ஜம்பர் பண்ணவும் தெரியணும். இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த பின் கனெக்ட் பண்ண அந்த ஐஎஸ்பி பின்னானது சரியாக கனெக்ட் ஆகிருக்கா, சரியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். இல்லைனா அது சப்போர்ட் பண்ணாது. அப்போ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சார்ஜர், அதாவது ஹெட்செட் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சார்ஜர் பின் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த யூஎஸ்பி லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணி தான் நான் டிடெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது அந்த பின் எல்லா பின்னுமே கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஸ்பிளேயில் அதாவது எந்த மாதிரி ஆப்ஷன் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை டிடெக்ட் பண்ண போகிறேன். நான் டைரக்ட் இஎம்சி கான்செப்டில் டிக் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறேன். நான் இது எல்லாமே அந்த பின் டீட்டெயில் சரியாக இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகி வரும், இல்லைனா வராது. ப்ளஸ் அதோட மாடல் டீட்டெயில் எல்லாமே வந்துடும், என்ன மாடல் அதை பற்றி தெளிவாக வந்துடும் இதில். அப்போ இது பெஸ்ட்டு, இந்த கான்செப்ட் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் மைனூட்டாக ஜம்பர் பண்ணுற கான்செப்ட் பண்ணணும், பக்கத்தில் ஷார்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஷார்ட் பண்ணால் கூட ப்ராப்ளம் ஆகும். இந்த பாருங்கள், ஓப்போ A3S நம்ம நம்ம பேட்டர்ன் லாக்கோ இல்லை எஃப்ஆர்பி லாக்கோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி அது சரியாக இருக்கா, அதாவது கான்செப்ட் அதாவது நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆப்ஷன் ஸ்பெஷல் ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க சார். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணுற கான்செப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம அதை ரீட் பண்ணுற கான்செப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி நம்ம எஃப்ஆர்பி லாக்கோ இல்லை பேட்டர்ன் லாக்கோ நம்பர் லாக்கோ ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கீழே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த மாடல் கூல்காம் டைப்பு இது. இப்போ நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கணும். அதில் கொடுத்துட்டா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் இருக்கக்கூடிய நம்ம பேட்டர்ன் லாக் இருக்குது பார்த்திங்கன்னா, பேட்டர்ன் லாக்கோ நம்பர் லாக்கோ இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணிடும். இது இப்போ ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துருங்க. கொடுத்த டைம் எடுக்கும் சார். டைம் எடுத்து தான் மற்ற எல்லா ஃபைலுமே அழிச்சிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஃப்ஆர்பி லாக் ரிலீஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த கான்செப்டை பொறுத்தவரை யூஎஃப்ஐ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரக்கூடிய எல்லா மாடலுக்குமே பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி லாக் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. இதுக்கு நம்ம ஈஸியான ட்ரிக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸை வச்சு பண்ணும்போது ஐஎஸ்பி பின் டீட்டெயில் பார்க்கும்போது அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணணும் சார். ஒவ்வொரு மாடலுக்கும் ஐஎஸ்பி பின் டீட்டெயில் மாறிக்கிட்டே இருக்குது. இது கூகுளில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும், ஐஎஸ்பி பின் டீட்டெயில் கிடைக்கும். அதே நீங்கள் கூட நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை சால்விங் பண்ணணும். அப்போது இதே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது. அது கிளாஸ் நடத்தினா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஐசியோட டீட்டெயில், இந்த இஎம்சி கான்செப்ட், இந்த ஃப்ளாஷ் மெமரி வரக்கூடிய ஐசியில் அந்த பின் டீட்டெயில் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கான்செப்ட், அந்த சப்ளை நான் சொன்ன மாதிரி விசிசி கியூ
சிஎம்டி, சிஎல்கே டேட்டா அந்த மாதிரி விஷயங்களே ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். அப்போ அதை முழுமையாக இதில் வரக்கூடிய ஐசிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ ட்ரெண்டுக்கு வரக்கூடிய. அப்போ இப்போ வர ட்ரெண்டை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் போக முடியும்னு சொல்ல வரேன். அப்போ அப்டேட் இஎம்சி வந்தாலுமே நம்ம வந்து அதோட பின் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும், கால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். அதை சர்க்யூட் வச்சு நம்ம ஃபாலோ பண்ண தெரியணும். அதேமாதிரி ப்ராக்டிக்கலாகவும் செக் பண்ண தெரியணும். அதுக்குரிய வோல்ட்டு தெளிவாக வருதான்னு செக் பண்ணவும் தெரியணும். இதை முழுமையாக தெரிஞ்சுட்டால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் சார். எந்த விஷயம் இருந்தாலும் முழுமையாக நம்ம அடுத்தது ட்ரேஸ் பண்ண நாலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறேன். நம்ம ஃபீல்டு வந்து பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தால் அடுத்த லெவல் போக முடியும்னு சொல்ல வரேன். எதுவுமே எல்லாருமே கற்றுக்கிட்டு வரக்கூடிய கான்செப்ட் கிடையாது. நம்ம ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்டு செய்கிற விஷயம் தான் இதெல்லாம். இப்போ பாருங்கள், நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி ஓடிடுச்சு, ஆல் டன் வந்துடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபேக்ட்ரி ரீசெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் லாக்கோ நம்பர் லாக்கோ ரிலீஸ் ஆயிரும். திரும்ப என்ன செய்கிறோம், நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறது கான்செப்ட் வந்து, அதாவது எஃப்ஆர்பி அந்த பேட்டர்ன் லாக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ரெடி இல்லை, பேட்டர்ன் லாக்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எஃப்ஆர்பி லாக்கை கிளிக் பண்ண போகிறோம். எஃப்ஆர்பி பண்ண போகிறோம். இது 2 செகண்ட் வேலை தான் சார் இந்த கான்செப்ட்டு. அப்போ நம்ம ஜம்பர் பண்ணுற கான்செப்ட்டை மைனூட்டாக பண்ண முடியும். அதேமாதிரி சில இடங்கள் வந்து கனெக்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், எஃப்ஆர்பி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணி காட்டுறோம், ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். எதுவுமே ப்ராக்டிக்கலாக செய்யாமல் எதுவுமே வராது. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா கேட்கும், வேணாம் பாஸ்வேர்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி உள்ளே போயிடலாம். இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்க தான் நாலேஜ் கிடைக்கும். அப்போ ஒரு மொபைல் கான்செப்ட் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன இஎம்சி பின் டீட்டெயில் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறும். அதை நம்ம வந்து ப்ராப்பராக தேடி வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை வச்சு நம்ம சால்விங் பண்ணணும். அதேமாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதேமாதிரி பாதியில் எடுத்துடக்கூடாது. இந்த கான்செப்ட் எடுத்தால் கூட போர்டு டெட் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.